வடக்கு கொளக்குடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி அனைத்து முஸ்லிம் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த வடக்கு கொளக்கடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி லால்பேட்டை கைகாட்டி அருகே அனைத்து முஸ்லிம் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு கொளக்குடி முஸ்லிம் ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன் தலைமை தாங்கினார். நூஸ்ரலாம் அனைவரையும் வரவேற்றார். வடக்கு கொளக்குடி அனைத்து பள்ளிவாசல் முத்தல்வலிகள் முன்னிலை வகித்தனர். ஹிதயா மஸ்ஜித் தலைவர் நிசார் அகமது தொகுப்புரை வழங்கினார். முஸ்லிம் ஜமாத் முன்னாள் செயலாளர் அப்துல் சமது, ஹிதாயா செயலாளர் சர்புதீன் ஷெரீப் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும், மழை நீர் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும், குடியிருப்பு பகுதிகளுக்கு மேல் செல்லும் உயர் மின் அழுத்த கம்பியை அகற்ற வேண்டும், தங்கள் பகுதியில் நியாய விலை கடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். 15 தினங்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் லால்பேட்டை முஸ்லிம் ஜமாத் தலைவர் முகமது சாதிக், செயலாளர் அமானுல்லா, அப்துல் ஷரீத், ஹிதாயுதுல்லா, ரியாஜுல்லா, முகமது மர்ஜூக், இக்பால், பைஜு ரஹ்மான், பதீக் ஷகின், ஜபருல்லா, இப்ராஹிம் ஷா உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர்.